அழகே அழகில் மதி ஒரு வழியாக வேலைக்கு நான் எப்படியாச்சும் போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போகிறாங்க மலர்கிட்ட சொல்லிவிட்டு. அந்த வேலை எப்படியோ ஒரு வழியாக அங்கே போயிட்டு வரும்போது இன்டர்வியூவில் அவங்க செலக்ட் ஆகிடுறாங்க. சுரேஷ் மதிக்கு எப்படியாச்சும் நம்ம ஒரு வேலையை வாங்கி கொடுத்துடணும், அப்போ தான் அவள் மனசில் நம்ம இடம் பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலை இருக்கிற இடத்துல பேசுகிறாரு. ஆல்ரெடி மதி செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே சுரேஷுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. இன்டர்வியூவில் செலக்ட் ஆன கையோட மதி மலருக்கு ஃபோன் பண்ணி நான் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மலர், ஓ சூப்பர் மதி, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீ வீட்டுக்கு வா, நான் உனக்கு ஸ்வீட் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மதி உடனே மலர்கிட்ட சரி ஓகேங்க, நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க. கன்ஃபர்மேஷன் லெட்ரு மதி வாங்கின உடனே தங்கராஜ் வீட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. தங்கராஜ் வீட்டுக்கு போன மதி, பார்த்தீங்களா என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் சொன்ன மாதிரி 3 மாதத்தில் நான் பெர்மனன்ட் ஜாப் வாங்கி காட்டுறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதே மாதிரி நான் இப்போ பண்ணிட்டேன். அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். இந்த அழகுமதியை யாருனாலையும் தடுக்க முடியாது, உங்கள் அப்பனே வந்தாலும் என்னை தடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. இதை கேட்ட தங்கராஜ் டென்ஷன் ஆயிடுறாரு. உடனே தங்கராஜ் ரேவதியை பார்த்து, இங்கே பார்த்தியா ரேவதி, நான் அன்றைக்கி எதுக்காக அவளோட வேலையை பறிச்சேன்னு உனக்கு தெரியுமா? அவள் உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் அம்மா உங்கள் அப்பா எல்லாத்தையும், மாமா அத்தை எல்லாத்தையும் ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணான் அந்த வேலை இருக்கிறனால. அதனால் அவளை அடக்கி காட்டணுன்றதுக்காக தான் அவள் வேலைக்கு போனால் கம்முன்னு இருந்தால் அவளுக்கும் சுரேஷுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கும் தான் நான் அந்த வேலையை பண்ணேன். ஆனால் நீ அதை தப்பாக நினச்சி, என்றைக்குமே நான் ஒரு விஷயம் பண்ணால் அது ஏன் எதுக்கு பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு பேசு. அதுவும் இல்லாமல் நம்ம குடும்ப விஷயத்த வெளியே சொன்னால் இந்த மாதிரி அவள் தெருவில் போகிற நாய் மாதிரி அப்பப்போ கத்திட்டு போகிறா பார்த்தியா, நல்லதுக்கே காலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் போயிடுறாரு. தங்கராஜ் ரொம்ப திருந்திட்டாரோ அப்படின்னு ரேவதி நினச்சிட்ருக்குறாங்க. தங்கராஜோட அம்மா ரேவதி கிட்ட, இங்கே பாருடி, நீ ஆரம்பித்து வச்சது எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு. இவெல்லாம் பொம்பளையா கொஞ்சமாச்சும் அடக்க ஒடக்கமாக நடந்துக்கிறாளான்னு பாரு. இவளுக்கெல்லாம் 2 தட்டுனா தான் சரியாகும். இங்கே பாரு ரேவதி, இனிமேல் இங்கே நடக்கிறது எதையாச்சும் உங்கள் அண்ணன் வீட்டில் சொல்லிக்கிட்டு உங்கள் அப்பா அம்மா வீட்டில் சொல்லிக்கிட்டு இருந்த நீ என்ன பொல்லாதவளா பார்ப்ப அப்படின்னு சொல்கிறாங்க தங்கராஜோட அம்மா. இதை கேட்ட ரேவதி எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க. அப்பப்பப்பப்பா, இவெல்லாம் என்னதான் பிள்ளையோ, இவளுக்கெல்லாம் என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னே தெரியல. பொம்பளை பிள்ளை மாதிரி வளர்த்தாத்தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட அம்மா அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. மதிக்கு வேலை கிடைச்சதை நினச்சி ரேவதி சந்தோஷப்படுவாளா இல்லையான்னு தெரியல. ஏன்னா மதி பண்ண வேலை அப்படி. மதி வேற தங்கராஜ்கிட்ட விட்ட சவாலில் ஜெயிச்சிட்டா. இனி தங்கராஜ் சும்மா இருப்பானா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.